Hello, welcome back to the channel. Now, cinemas with me, Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்டோட வந்திருக்கோம். அது எந்த மூவி, எந்த ஆக்டரோடன்னு நினைக்கிறீங்க? ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களோட அப்கமிங் மூவி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் மூவி ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிறதுக்காக ப்ரொடக்ஷனோட ப்ராசஸ்ல இருக்கு. இதை தொடர்ந்து இவர் அடுத்து என்ன பண்ண போறாரு? அது மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அவங்களோட மைல் ஸ்டோன்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு. 25th ஃபிலிம்ன்றது ரொம்ப ஸ்பெஷல். இந்த 25th ஃபிலிம்க்கு நிறைய டேரக்டர்ஸ் போட்டி போடுறாங்கன்னு சொல்லலாம். ஆக்டர் சிவகார்த்திகேயன் ரொம்ப ஒரு நார்மல் ஸ்டேஜ் வந்திருந்தாலும் இப்ப சவுத்ல ரொம்ப பெரிய ஒரு லீடிங் ஆக்டரா இருக்காரு. ஒரு ராம்காம் ஒரு ஆக்டர்னே சொல்லலாம். இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இவர் 25th ஃபிலிம் இவர் தான் பண்ணுவாரு, இல்ல இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான் 25th ஃபிலிம் வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணுவாரு, இவர் பண்றது இது கமர்ஷியலா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனா இப்போ என்ன வந்திருக்குன்னா, சுதா கோங்கரா அவங்க தான் வந்து இவரோட 25th ஃபிலிமை டைரக்ட் பண்ண போறதா சொல்றாங்க. இது எப்படி நடக்கும்? இவங்க ஆல்ரெடி த்ரூவோட ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து சைன் பண்ணிருக்காங்க. இப்ப இவரோட பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தோட டைட்டில் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. 1965 புறநானூறுன்ற டைட்டில் வந்தது. ஆனா இதுல என்ன மாறி வந்ததுன்னா, சூர்யா அவர்கள் இந்த படத்தை நடிக்கிறதா இருந்தது. சூர்யா ஆஸ்ன்னு போட்டு இந்த படத்தோட டைட்டில் போட்டிருந்தாங்க. இதை ப்ரொடியூஸ் பண்ண போறது சூர்யாவா இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் சூர்யா பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இப்ப கங்கோ ப்ராஜெக்டாலேயோ அதுக்கப்புறம் பண்ண பெரிய ப்ராஜெக்டாலேயோ இது தள்ளி போச்சு. சுதா கோங்கராவும் அவங்க த்ரூவோட ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுனால இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருந்தது. கண்டிப்பா நான் சூர்யா வச்சுதான் பண்ணுவோன்ற மாதிரி இருந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல சூர்யாவை ரீப்ளேஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் வர போறாங்க. இந்த மாதிரி இந்த விஷயம் வரும்போது சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும், ஏன்னா சுதா கோங்கரா அவங்களோட டைரக்ஷன் ஒரு படம் வருது சுரரை போட்டு ரொம்ப பெரிய ஒரு சோசியல் சென்ட்ரிக் ஃபிலிம், ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்துச்சு. இதை தொடர்ந்து இவங்க அடுத்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல இவங்க சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்கிறதுனால ரொம்ப பெரிய ஒரு இது இருந்தது. இப்ப சூர்யாவுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா, இல்ல இவங்களுக்கு இது தெரியுமா, தெரிஞ்சுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஒருவேளை சூர்யா வச்சு சிவகார்த்திகேயன் ஆகுமா, இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸும் இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து ஹாப்பி தான், ஆனா இந்த கதையை இன்னும் சூர்யாவும் பண்ணிருக்கலான்ற மாதிரியான ஒப்பீனியன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் இந்த மாதிரி இருக்கிற டைம்ல 2D ப்ரொடக்ஷன்ஸ் தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது. ஃபர்ஸ்ட் சூர்யா அவர்கள் நடிக்கிறதுனால இப்போ KGF 2 ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் டீம் தான் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சூர்யா கோவமா விலகி இருக்காரா, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.